ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா மரபு சொற்கள். நம்மளுடைய டிஎன்பிஎஸ்சி குரூப் 4 குரூப் 2ல் சிலபஸில் மரபு சொற்கள் அப்படிங்கிற டாபிக் நமக்கு கொடுத்துருக்காங்க. அதனால் இந்த வீடியோவில் நம்ம இதை பற்றி 6th ஸ்டாண்டர்ட் புக்கிலேருந்து அப் டு 12th ஸ்டாண்டர்ட் வரைக்கும் நியூ புக், ஓல்டு புக், அதே மாதிரி ப்ரீவியஸ் இயர் கொஷின்ஸும் உங்களுக்கு புரியணும் அப்படிங்கிறதுக்காக எப்படியெல்லாம் கொஷின்ஸ் கேட்டிருக்காங்க அப்படிங்கிறதுக்காக லாஸ்ட்டில் ப்ரீவியஸ் இயர் கொஷின்ஸை அட்டாச் பண்ணியிருக்கேன். ஸோ வாங்க இதை பற்றி நம்ம பார்த்துடலாம். இது ஈஸியான டாபிக் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் ஸ்கிப் பண்ணுவீங்க. அந்த மாதிரி பண்ணாதீங்க. இதுலேயும் குழப்பறதெல்லாம் நிறையா இருக்குது. ஸோ வாங்க இந்த டாபிக்குள்ளார நம்ம போயிடலாம். இந்த டாப்பிக்கை பார்த்து முடித்ததுக்கப்புறம் நான் உங்களுக்கு கீழே இந்த வீடியோவுக்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் பிடிஎஃப் அட்டாச் பண்ணிடுறேன். ஸோ வீடியோவை பார்த்துட்டு பிடிஎஃபை டவுன்லோட் பண்ணி நீங்கள் படிச்சுக்கோங்க. ஸோ வாங்க வீடியோக்குள்ளார நம்ம டைம் வேஸ்ட் பண்ணாமல் போயிடலாம். மரபு சொற்கள். முதல்ல மரபு சொற்கள் அப்படின்னா என்ன அப்படின்னு பார்த்துருவோம். இதுதான் அதுக்கான டெஃபனிஷன். இங்கே கொடுத்துருக்காங்க பாருங்கள். நம் முன்னோர்கள் எப்பொருளை எச்சொல்லால் எவ்வாறு வழங்கினார்களோ அப்பொருளை அச்சொல்லால் அவ்வாறே வழங்குவது மரபு. இது எங்கே இருக்குது அப்படின்னா, இது நான் எங்கேருந்து எடுத்தேன்னா 5th ஸ்டாண்டர்ட் புக்கிலேருந்து எடுத்திருக்கேன். ஸோ நமக்கு 6th புக்கிலேருந்து நம்ம 12th புக் வரைக்கும் இந்த மரபு சொற்கள் அப்படிங்கிறத கொடுத்துருப்பாங்களே தவிர இதுக்கான டெஃபனிஷனை கொடுத்துருக்க மாட்டாங்க. ஸோ இதுக்கான டெஃபனிஷன் எங்கே இருக்குது அப்படின்னா 5th ஸ்டாண்டர்ட் புக்கில் தான் இருக்குது. ஸோ வாங்க இதனுடைய டெஃபனிஷன் என்ன அப்படிங்கிறத பார்த்துடலாம். நம்முடைய முன்னோர்கள் அப்படின்னா யார்? நம்ம தாத்தா பாட்டி அப்பா அம்மா, அவங்கள தான் நம்மளுடைய முன்னோர்கள் அப்படின்னு சொல்லுவோம். அவங்க ஒரு பொருளை என்ன பெயரை வச்சு அழைச்சாங்களோ அதே பெயரால் தான் நம்ம என்ன பண்ணுறோம், அந்த பொருளெல்லாம் அழைக்கிறோம். அதுக்கு பேர் தான் மரபு அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ எக்ஸாம்பிளுக்கு பார்த்தீங்கன்னா, அப்பா அம்மா அப்படின்னா நம்ம என்ன சொல்லுவோம், தாய் தந்தை அப்படின்னு சொல்லுவோம். அதுக்கு அடுத்தது நதி அப்படின்னா என்ன சொல்லுவோம், ஆறு. இந்த மாதிரி அவங்க எந்த பொருளை எதை அவங்க எந்த பெயரால் அழைச்சாங்களோ அந்த பொருளை நம்மளும் அதே பெயரால் அழைச்சிக்கிட்டு இருக்கோம். அதுக்கு பேர் தான் மரபு. ஸோ வாங்க என்னென்ன மரபு சொற்கள் இருக்குது அப்படிங்கிறத உள்ளார நம்ம டீட்டெயிலாக தெரிஞ்சுக்கலாம். ஒளிமரபு சொற்கள். ஃபஸ்ட்டு பாருங்கள், ஒளிமரபு. இப்போது விலங்குகள் இருக்குது அப்படின்னா அது எழுப்பக்கூடிய சத்தத்தை ஒவ்வொரு விலங்குகளுக்கும் ஒரு மாதிரி சொல்கிறாங்க. அதுதான் இங்கே கொடுத்துருக்காங்க. வாங்க பார்க்கலாம். குரங்கு, அதனுடைய சத்தம், அதனுடைய ஒளிமரபு எப்படின்னா அளப்பும். குரங்கு அளப்பும். அடுத்தது குயில் பாருங்கள், கூவும். நமக்கு எக்ஸாமில் கன்ஃபியூஸ் பண்ணுறதுக்காக குயில் அகவும் அப்படின்னு கொடுப்பாங்க. அப்போ நீங்கள் என்ன பண்ணணும், கரெக்டாக நீங்கள் இதை படிச்சிருந்தா தான் தெரியும் குயில் கூவும் அப்படின்னு. ஸோ பாருங்கள், குயில் கூவும். அடுத்தது ஆடு கத்தும். இதுக்கு பதிலாக என்ன கொடுப்பாங்கன்னா எக்ஸாமில் ஆடு கனைக்கும் அப்படின்னு கொடுப்பாங்க. ஆடு கனைக்கும் அப்படின்னு கொடுப்பாங்க. ஆடு கத்தும் அப்படிங்கிறது தான் கரெக்டு. அடுத்தது சிங்கம் கர்ஜிக்கும் அல்லது முழங்கும். இது ரெண்டுத்தில் எது ஆப்ஷனில் கொடுத்துருந்தாலும் கரெக்டு தான். அடுத்தது நாய் குரைக்கும். இந்த இடத்துல என்ன கொடுப்பாங்கன்னா நாய் கத்தும் அப்படின்னு கொடுப்பாங்க. ஆக்சுவலாக நம்ம சொல்கிறோம் நாய் கத்துது அப்படின்னு, ஆனால் குரைக்கும் அப்படிங்கிறது தான் அதனுடைய சரியான ஒளிமரபு. அடுத்தது பாருங்கள், புலி உருமும். புலி உருமும். யானை பிளிரும். ஆந்தை அலரும். மயில் அகவும். பாம்பு சீரும். பாம்பு சீரும். இதுதான் இதனுடைய ஒளிமரபு. ஸோ பார்த்துக்கோங்க. நீங்கள் இது உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்ட் ஆகலை, இல்லை ஏதாவது மறக்கிற மாதிரி இருக்குது அப்படின்னா வீடியோவை திரும்பவும் நீங்கள் ஃபார்வர்ட் பண்ணி பாருங்கள். நெக்ஸ்ட்டு நம்ம அடுத்தது விலங்குகளினுடைய இளமை பெயர் மரபு சொற்களுக்கு போயிடலாம். இங்கே பாருங்கள், ஆடு, அதனுடைய குட்டியை நம்ம எப்படி சொல்லுவோம், குட்டின்னு தான் சொல்கிறோம். அடுத்தது கோழி, கோழி குஞ்சு. அடுத்தது குதிரை, அதனுடைய குட்டியை குட்டின்னு தான் சொல்கிறோம். அடுத்தது குரங்கு குட்டி. மான் கன்று. யானை கன்று. சிங்கக்குருளை, சிங்கத்தோடைய குட்டியை நம்ம என்னன்னு சொல்கிறோம், குருளை அப்படின்னு சொல்கிறோம். அடுத்தது புலி பரல். கீரி பிள்ளை. அடுத்தது அணிர் பிள்ளை. ஸோ இது மறைக்கிற மாதிரி இருக்கும். கீரி பிள்ளை, அணிர் பிள்ளை. அப்போது கீரியும் அணிலையும் அதனுடைய குட்டியை நம்ம என்னன்னு சொல்கிறோம், பிள்ளை அப்படின்னு சொல்கிறோம். அதே மாதிரி இங்கே பாருங்கள், ஆட்டுக்குட்டி, குதிரை குட்டி, குரங்கு குட்டி, இதெல்லாம் நம்ம குட்டி அப்படின்னு சொல்கிறோம். ஸோ அதனால் இதெல்லாம் நீங்கள் தனியாக எடுத்து எழுதி வச்சுக்கிட்டிங்கன்னா கூட உங்களுக்கு கன்ஃபியூஷன் இல்லாமல் இருக்கும். இங்கே பாருங்கள், மான் கன்று, யானை கன்று. யானையோடைய குட்டியை கன்றுன்னு சொல்கிறோம், மானோடைய குட்டியை கன்றுன்னு சொல்கிறோம். ஸோ இதெல்லாம் எதுலாம் சிங்க் ஆகுதோ அதெல்லாம் நீங்கள் நோட் பண்ணிக்கோங்க. நோட் பண்ணி தனியாக எழுதி வச்சுட்டு படிச்சிங்கன்னா உங்களுக்கு மறக்காது. ஸோ இதுதான் விலங்குகளின் இளமை பெயர் மரபு சொற்கள். அடுத்தது பாருங்கள், வினை மரபு சொற்கள். அம்பு எய்தார். அதாவது ஒரு செயலை நம்ம செய்கிறோம் இல்லையா, அதனுடைய மரபு சொற்களை நம்ம எப்படி சொல்லுவோங்கிறது தான் இங்கே கொடுத்துருக்காங்க. அம்பு எய்தார். எய்தார் அப்படின்னா என்னது, அம்பு எய்கிறது ஒரு செயல். அப்போ அதை எப்படி சொல்கிறாங்க மரபு சொற்களில், எய்தார், அம்பு எய்தார். ஆடை நெய்தார். பூ பறித்தாள். மாத்திரை விழுங்கினான். இந்த இடத்துல தின்றான் அப்படின்னு சொல்லி உங்களுக்கு குழப்பறதுக்கு கொடுப்பாங்க.
மாத்திரை விழுங்கினான் அப்படிங்கிறது தான் கரெக்டு. அடுத்தது நீர் குடித்தான், சோறு உண்டான். அடுத்தது கூடை முடைந்தார். இதெல்லாம் ரிப்பீட்டடாக கேட்குற கொஷின். இந்த கூடை முடைந்தார், சோறு உண்டான் அப்படிங்கிறதெல்லாம். இது சுவர் எழுப்பினார், முறுக்கு தின்றான். இந்த சோறு உண்டான் அப்படிங்கிறதும் முறுக்கு தின்றான் அப்படிங்கிறதுலையும் உங்களுக்கு கன்ஃபியூஸ் பண்ணுவாங்க. சோறு தின்றான் அப்படின்னு கொடுத்துருவாங்க இந்த இடத்துல. ஆனால் நீங்கள் என்ன பண்ணணும், உண்டான் அப்படிங்கிறது தான் கரெக்டு. அதே மாதிரி முறுக்கு, இதுக்கு உண்டான் அப்படின்னு கொடுத்துருப்பாங்க, தின்றாள் அப்படிங்கிறது தான் நீங்கள் போடணும். முறுக்கு தின்றாள். அடுத்தது பால் பருகினான். இதை தான் வினை மரபு சொற்கள். நெக்ஸ்ட்டு போயிடலாம். தாவரங்களின் உறுப்பு பெயர் மரபு சொற்கள். மா, பலா, வாழை இதெல்லாம் என்ன சொல்லுவோம், இலை. அடுத்தது ஈச்சம், தென்னை, பனை இதெல்லாம் ஓலை. ஈச்ச ஓலை, தென்னை ஓலை, பனை ஓலைன்னு சொல்லுவோம்ல. அப்போது இதெல்லாம் ஓலைகளுக்கு கீழே வரும். கம்பு, கேழ்வரகு, சோளம் இதெல்லாம் தட்டை அப்படின்னு சொல்லுவோம். சோளத்தட்டை, கம்பத்தட்டை அப்படின்னு நம்ம சொல்லி கேள்விப்பட்டிருப்போம். ஸோ அதுதான் தாவர உறுப்புகளினுடைய மரபு சொற்கள். நெல், புல், திணை இதெல்லாம் நம்ம தாள் அப்படின்னு சொல்லுவோம். நீங்கள் நெல்லெல்லாம் பிரிக்கும் போது பார்த்தீங்க அப்படின்னா அப்படியே பேப்பர் மாதிரி வரும். ஸோ அதுதான் தாள் அப்படின்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட்டு அவரை, கத்தரி, முருங்கை, வெள்ளரி இதெல்லாம் பிஞ்சி. அவரை பிஞ்சி, முருங்கை பிஞ்சி, வெள்ளரி பிஞ்சி. நம்ம வெள்ளரிக்காயெல்லாம் அப்படி தானே சொல்லுவோம், வெள்ளரி பிஞ்சி அந்த மாதிரி. ஸோ இதுதான் இதனுடைய உறுப்புகளின் மரபு சொற்கள். ஸோ இதையும் பார்த்துக்கோங்க. இதுலேருந்தும் நமக்கு கொஷின் கேட்பாங்க. நெக்ஸ்ட்டு பூச்சிகள், பறவைகள், விலங்குகள் அதனுடைய இருப்பிட மரபு சொற்கள். இப்போ பூச்சி, பறவை, விலங்குகள் அதெல்லாம் தங்கும் இல்லையா ஒரு இடத்துல, அது இருக்கக்கூடிய வாழக்கூடிய இடத்த மரபு சொற்களில் எப்படி சொல்கிறாங்கங்கிறது தான் இங்கே கொடுத்துருப்பாங்க. அடுத்தது கரையான் பாருங்கள், எங்கே வாழும், புற்று. கரையான் புற்றில் தான் வாழும், அதனால் கரையான் புற்று. அது வாழக்கூடிய, அது வசிக்கக்கூடிய இடம் புற்று. அடுத்தது மாடு, மாட்டு தொழுவம். இதை நமக்கு எக்ஸாமில் கேட்ட கொஷின் இது, மாட்டு தொழுவம் அப்படிங்கிறது. மாட்டு கொட்டில் அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. ஆனால் இதனுடைய சரியான ஆன்சர் என்னது, தொழுவம். இதுதான் கரெக்டு. சரியான விடையை தேர்ந்தெடு அப்படின்னு சொல்லி இதை மாட்டு கொட்டில், மாட்டு கூடம் அப்படின்னு சொல்லிலாம் கொடுத்துருவாங்க. இந்த இடத்துல நீங்கள் என்ன பண்ணணும், மாட்டு தொழுவம் அப்படிங்கிறது தான் கரெக்டு. ஸோ பார்த்துக்கோங்க. அடுத்தது கோழி பண்ணை, சிலந்தி வலை, நண்டு வலை. இந்த வலை லையை நல்லா பார்த்துக்கோங்க, நண்டுக்கும் சிலந்திக்கும். இதை கூட நமக்கு கொடுத்து குழப்பறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஆட்டுப்பட்டி, குதிரை கொட்டில், குருவி கூடு இதெல்லாம் நமக்கு தெரியும். எலி வலை, நண்டு வலையும் எலி வலையும் ஒரே லை. ஸோ அதை பார்த்துக்கோங்க. அடுத்தது யானை கூடம். இதை தான் பூச்சிகள், பறவைகள், விலங்குகள் இருக்கக்கூடிய வசிக்கக்கூடிய இடத்திற்கான மரபு சொற்கள். அடுத்தது பாருங்கள், இது வரைக்கும் நம்ம படித்தோம் இல்லையா, அதில் ஒரு சில கொஷின்ஸ் கேட்குறாங்க, வாங்க ஆன்சர் பண்ணுவோம். நம் முன்னோர்கள் ஒரு சொல்லை சொல்லியவாறே நாமும் சொல்வது என்னது, அதுதான் மரபு. அவங்க எப்படி சொன்னாங்களோ அதையே பின்பற்றி நம்மளும் என்ன பண்ணிகிட்ருக்கோம், சொல்லிகிட்ருக்கோம். அதுக்கு பேர் நான் என்ன சொன்னேன், மரபு. டெஃபினேஷன் பார்க்கும்போதே நம்ம படிச்சிருப்போம். அடுத்தது யானை, அதனுடைய ஒலி மரபு கேட்குறாங்க. அது எப்படி கத்தும், யானையோட சவுண்ட் பிளிரும். ஓகேங்களா, இதுதான் யானையோட சவுண்டு. நெக்ஸ்ட் நம்மளுடைய நியூ புக்கில் கொடுத்துருக்கிறதுக்கு போயிடலாம். இங்கே பாருங்கள், இளமை பெயர்கள் ஒலி மரபு. ஸோ புலி, பறள். அடுத்தது சிங்கம் அப்படின்னா குருளை, யானை கன்று, பசு கன்று, ஆடு குட்டி. இதெல்லாம் இதில் இந்த சிங்கம், யானை, ஆடு இதெல்லாம் நம்ம முன்னாடியே பார்த்தோம். ஸோ அதை ரிப்பீட் ஆகுது. அடுத்தது புலி உருமும். இது விலங்குகளுடைய சவுண்டு. ஒளிமரபு அப்படின்னா சவுண்டு. அடுத்தது சிங்கம் முழங்கும், யானை பிளிரும், பசு கதறும். இதை நல்லா நோட் பண்ணி வச்சுக்கோங்க, பசு கதறும், ஆடு கத்தும். நெக்ஸ்ட் இங்கே பாருங்கள், பறவைகளின் ஒளிமரபு. ஆந்தை அலறும், காகம் கரையும், சேவல் கூவும், குயில் கூவும், கோழி கொக்கரிக்கும், புறா குணுகும். புறா குணுகும், கூவும் கிடையாது, நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. இதெல்லாம் நமக்கு எக்ஸாமில் ஆப்ஷனாக கொடுப்பாங்க இந்த மாதிரிலாம். புறா குணுகும், மயில் அகவும், கிளி பேசும், கூகை குழறும். அடுத்தது பாருங்கள், தொகை மரபு. மக்கள் கூட்டம், ஆநிறை, ஆட்டு மந்தை. மக்கள் கூட்டம், ஆநிறை, ஆட்டு மந்தை. ஸோ இதெல்லாம் தொகை மரபுக்கு கீழே வருது. நெக்ஸ்ட்டு பாருங்கள், வினை மரபு. சோறு உண், முறுக்கு தின், சுவர் எழுப்பு, தண்ணீர் குடி, பால் பருகு. இதை அப்படியே மாற்றி கொடுப்பாங்க.
பால் குடி தண்ணீர் பருகு அப்படின்னு. ஸோ இதை வந்து நீங்கள் கன்ஃபியூஸ் ஆகாமல் பார்த்துக்கணும். கூடை முடை, பூ கொய், இலை பரி, பானை வனை. வினை மரபு. நெக்ஸ்ட் போயிடலாம். சரியான மரபு சொல்லை தேர்ந்தெடுத்து எழுதுக. கோழி கொக்கரிக்கும். பால் இங்கே தான் சொன்னேன், பால் குடி பருகுது, இங்கே கொடுத்துருக்காங்க பாருங்கள். நம்ம என்ன பார்த்தோம்? பால் பருகு, அப்போது பருகு. சோறு உண், சோறு உண். அடுத்தது பூ கொய், ஆ நிறை. நெக்ஸ்ட் இங்கே கொடுத்துருக்காங்க பாருங்கள், மரபு சொற்கள். நம் முன்னோர் எப்பொருளை எச்சொல்லால் குறித்து வழங்கினார்களோ அப்பொருளை அச்சொல்லால் குறிப்பதே மரபு எனப்படும். மரபு சொற்களை பயன்படுத்தாமல் வேறு சொற்களை பயன்படுத்துவது மரபு பிழை. யானை கன்று என்பதே மரபு சொல், இதனை யானை குட்டி என கூறுவது மரபு பிழை. நம்ம யானை கன்று அப்படிங்கிறது தான் சரியான மரபு. ஆனால் நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னா யானை குட்டி அப்படின்னு சொல்கிறோம். அதை மரபு பிழை அப்படின்னு சொல்கிறாங்க. அது தப்பு. ஆனால் மரபுப்படி பார்த்தா யானை கன்றுன்னு தான் சொல்லணும். ஓகேங்களா? ஸோ அதுதான் வந்து இங்கே கொடுத்துருக்காங்க பாருங்கள். இளமை மரபு சொற்கள். தாவரங்களை பற்றி ஃபஸ்ட்டு கொடுத்துருக்காங்க. அடுத்தது விலங்குகள், அப்புறம் அதனுடைய ஒளி மரபு சொற்கள். இதெல்லாம் வந்து ஒன்று ஒன்றா கொடுத்துருக்காங்க பாருங்கள். அவரை பிஞ்சி, கத்தரி பிஞ்சி, வாழை கச்சல். அடுத்தது வெள்ளரி பிஞ்சி, குறும்பை மாவடு. இதெல்லாம் வந்து தாவரங்களின் காய்களின் இளமை மரபு. நெக்ஸ்ட்டு விலங்குகளில் பாருங்கள். குருவி குஞ்சி, கழுதை குட்டி, மான் கன்று, சிங்கக்குருளை, கோழி குஞ்சி, எருமை கன்று, நாய்க்குட்டி, புலிப்பரல், ஆட்டுக்குட்டி, பன்றிக்குட்டி, பூனைக்குட்டி, கீரிப்பிள்ளை. ஸோ எதெல்லாம் மேலே மிஸ் ஆகுதோ இதில் வந்து நெக்ஸ்ட்டு வரும்போது அடிஷ்னலாக இன்னும் நிறைய விஷயம் நம்ம பார்ப்போம். நாய்க்குட்டி, அதே மாதிரி இங்கே என்ன பார்க்குறோம், பன்றிக்குட்டி. இதெல்லாம் வந்து நம்ம முன்னாடி பார்க்கல. ஸோ அதெல்லாம் இங்கே வந்து எக்ஸ்ட்ரா ஆட் ஆகுது. நமக்கு ரிப்பீட் ஆகிற மாதிரி தான் இருக்கும், ஆனால் உள்ளார வந்து நிறைய புதுசாக இருக்கும். ஸோ அதனால் பாருங்கள். நெக்ஸ்ட் ஒளிமரபு சொற்கள். இதுவும் அதே தான், ரிப்பீட் ஆகுது. குயில் கூவும், மயில் அகவும், காகம் கரையும். ஸோ இதெல்லாம் நீங்கள் அப்படியே பார்த்துக்கோங்க. வினை மரபு சொற்கள். அப்பம் தின், காய்கறி அரி, இலை பரி, நெல் தூற்று, களை பரி, பழம் தின், நீர் பாய்ச்சி, பாட்டுப்பாடு, மலர் கொய். பூ கொய் அப்படின்னாலும் மலர் கொய் அப்படின்னாலும் ஒன்று தான். ஸோ நெக்ஸ்ட்டு பாருங்கள், பொறுத்துக. காகம் என்ன பண்ணும்? காகம் கரையும். அடுத்தது குதிரை கனைக்கும், குதிரை கனைக்கும். சிங்கம் என்ன பண்ணும்? சிங்கம் முழங்கும். அடுத்தது நரி ஊளையிடும், குயில் கூவும். இதுதான் வந்து கரெக்டான ஆன்சர்ஸ். ஸோ இதை வந்து பார்த்துக்கோங்க. இது நமக்கு பயிற்சியில் கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட்டு போயிடலாம். இது நமக்கு முன்னாடி பார்த்தோம் இல்லையா, யானை குட்டின்னு சொல்கிறோம், ஆனால் யானை கன்றுன்னு தான் சொல்லணும் அப்படின்னு. அதை வந்து இன்னொரு இடத்துலையும் கொடுத்துருக்காங்க புக்கில். ஸோ அதுதான் இதையும் வந்து ரிப்பீட்டடாக தான் வரும் நமக்கு. ஸோ விலங்குகளின் இளமை பெயர்கள் அதே தான் நம்ம படித்தோம். அணிற்பிள்ளை, யானைக்கன்று, நாய்க்குட்டி, கழுதைக்குட்டி. இதெல்லாம் வந்து நீங்கள் படித்து பாருங்கள் ஒன்ஸ். அடுத்தது விலங்குகளின் வாழிடங்கள். ஆட்டுப்பட்டி, கோழி பண்ணை, யானை கூடம், குதிரை கொட்டில், மாட்டு தொழுவம், வாத்து பண்ணை. இந்த இடத்துல வாத்து பண்ணைங்கிறது தான் எக்ஸ்ட்ரா வருது. அடுத்தது விலங்கு பறவை இனங்களின் ஒளிமரபு. நம்ம மேலே பார்த்தோம் இல்லையா, ஸோ அதே தான் இங்கேயும் கொடுத்துருப்பாங்க. ஆந்தை அலறும், குதிரை கனைக்கும், நரி ஊளையிடும், கழுதை கத்தும், குயில் கூவும், புலி உருமும், காகம் கரையும், கோழி கொக்கரிக்கும், மயில் அகவும், கிளி கொஞ்சும் அல்லது பேசும், சிங்கம் முழங்கும், யானை பிளிரும். நெக்ஸ்ட்டு தாவர உறுப்பு பெயர்கள். இதுதான் நமக்கு வந்து கொஞ்சம் எக்ஸ்ட்ரா பார்க்குறோம் இங்கே. ஈச்ச ஓலை, தாழை மடல், பனையோலை, சோளத்தட்டை. இதை நம்ம பார்த்துட்டோம். அடுத்தது தென்னை ஓலை, பலா இலை, பலா இலை, மாவிலை, மூங்கில் இலை. அடுத்தது வாழை இலை. நம்ம இலைகளுக்கு கீழே மா, பலா, வாழை அப்படிங்கிறத முன்னாடியே பார்த்துட்டோம். அடுத்தது வேப்பந்தழை, கமுகு கூந்தல், கமுக கூந்தல். அடுத்தது நெற்றால். ஸோ இதை பார்த்துக்கோங்க. தாவரங்களுடைய உறுப்பு பெயர்களுடைய மரபு சொற்கள் கொடுத்துருக்காங்க. அடுத்தது காய்களின் இளநிலை. அவரை பிஞ்சி, மாவடு, முருங்கை பிஞ்சி, தென்னங்குரும்பை, வாழைக்கச்சல், வெள்ளரி பிஞ்சி. அடுத்தது செடி கொடி மரங்களின் தொகுப்பிடம். ஆலங்காடு, அதாவது
மரங்கள் செடிகள் அதெல்லாம் வந்து இப்போது சவுக்க மரம் அப்படின்னா அது வந்து அதிகமாக இருந்துச்சு, சவுக்க மரம் வந்து நிறையா இருக்குது அப்படின்னா நம்ம என்ன சொல்லுவோம், சவுக்க தோப்பு அப்படிம்போம். அதே மாதிரி ஒரு மரங்களும் அது இருக்கக்கூடிய நிறையா இருந்துச்சு அப்படின்னா அதனுடைய கூட்டு பெயரை எப்படி சொல்லுவோம் அப்படிங்கிறது தான் சொல்லியிருக்காங்க இங்கே. தென்னந்தோப்பு, கம்பங்கொல்லை, சோளக்கொல்லை, தேயிலை தோட்டம், பனந்தோப்பு, பலாத்தோப்பு, பூந்தோட்டம். இதை பார்த்துக்கோங்க, இதுவும் இம்பார்ட்டண்ட், நமக்கு எக்ஸாமில் அடிக்கடி கேட்குறது. பொருட்களின் தொகுப்பு: ஆட்டு மந்தை, கற்குவியல், சாவி கொத்து, திராட்சை குலை, வேளங்காடு, பசு நிறை. நிறை அப்படின்னாலும் பசு நிறை அப்படின்னாலும் ஒன்று தான். ஸோ இதை வந்து பார்த்துக்கோங்க. மாட்டு மந்தை, யானை கூட்டம், வைக்கோற் போர், வக்கிய போர் அப்படின்னு நம்ம சொல்லுவோம் பேச்சு வழக்கில், வைக்கோற் போர் அப்படின்னு இங்கே கொடுத்துருக்காங்க, இதையும் பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு பொருளுக்கேற்ற வினை மரபு, இதையும் நம்ம ஏற்கனவே பார்த்துருக்கோம். இங்கே புதுசாக இருக்கிறது என்னென்னா கோலமிடு, தீமூட்டு. அடுத்தது இங்கே பாருங்கள், பாட்டு பாடு, தயிர் கடை, படம் வரை. தயிர் கடை அப்படின்னா தயிர் கடையை சொல்லலை, தயிர் கடை அப்படின்னா நம்ம போய் வாங்குவோமே தயிர், அதை சொல்லலை. தயிர் கடை அப்படின்னா தயிரை கடை, நம்ம ஒரு சட்டியில் போட்டு கடையுவோம் இல்லையா, அதை சொல்கிறாங்க. அடுத்தது கவிதை இயற்று, விளக்கை ஏற்று, கூரை வேய். இதெல்லாம் வந்து பொருள்களுக்கான வினைமரபு. நெக்ஸ்ட்டு பாருங்கள், குமரன் பழம் தின்றான். இதற்கு பாருங்கள், பழம் தின். அடுத்தது காலையில் சேவல் கூவியது. நெக்ஸ்ட்டு ஆட்டு மந்தை வருகிறது. ஆட்டு மந்தை, ஆட்டு கூட்டம்னு சொல்ல மாட்டோம், இங்கே இருக்கு பாருங்கள், ஆட்டு மந்தை இந்த இடத்துல. நெக்ஸ்ட்டு எங்கள் ஊரில் வாழை தோப்பு உள்ளது, வாழைத்தோப்பு. அடுத்தது குயில் கூவியது. ஸோ நெக்ஸ்ட் இங்கே பாருங்கள், சொற்றொடரில் அமைந்துள்ள வழுக்களை அறிவோம். அரசன் வந்தது அப்படின்னு கொடுத்துருக்காங்க, அரசன் வந்தான் அப்படிங்கிறது தான் சரியானது. கபிலன் பேசினாள், இது பால் வழு. கபிலன் பேசினான். அடுத்தது குயில் கூவியது, என் வழு. குயில்கள் கூவியதுன்னு கொடுத்துருக்காங்க, குயில்கள் அப்படின்னு பன்மையில் கொடுத்துருக்காங்க, கூவியதுன்னு ஒருமையில் கொடுத்துருக்காங்க. குயில்கள் கூவின, அப்போது பன்மையில் தான் சொல்லணும். அடுத்தது கமலா சிரித்தாய், இடவழு. கமலா சிரித்தாள். வளவன் நேற்று வந்திருக்கிறான், வளவன் நேற்று வந்தான். ஆந்தை கத்தியது, ஆந்தை அலறியது. ஸோ நெக்ஸ்ட்டு பாருங்கள், கீழ்காணும் தொடர்களில் அமைந்துள்ள வழுக்களை நீக்கி எழுதுக. இது வந்து பயிற்சியில் கொடுத்துருக்காங்க. புலவர் வந்தார்கள் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அப்போ வந்தார்கள் அப்படிங்கிறது பன்மை, புலவர் அப்படிங்கிறது ஒருமை. அப்போ என்ன வரும், புலவர்கள் வந்தார்கள் அப்படின்ட்டு வரும். ஸோ ஃபஸ்ட்டு ஒன்றுக்கு புலவர்கள், இங்கே வந்து கல் சேர்த்துக்கணும். ஸோ நெக்ஸ்ட்டு மயில் கூவ குயில் அகவியது, அப்படியே மாற்றி கொடுத்துருக்காங்க. மயில் அகவ குயில் கூவியது அப்படின்னு வரணும். இந்த இடத்துல கூவியதுன்னு வரணும், அங்கே வந்து அகவியது அப்படின்னு வரணும். தாமரை படம் வரைந்தான், வரைந்தாள். தாமரை அப்படிங்கிறது ஒரு பெண், அப்போ வரைந்தாள். யானைகள் வந்தது அப்படின்னு கொடுத்துருக்காங்க, யானைகள் வந்தன அப்படின்னு நம்ம சொல்லணும். அடுத்தது பெருமழை பெய்தமையால் மரங்கள் வீழ்ந்தது. வீழ்ந்தது அப்படின்னா ஒரு மரம், அப்போ வீழ்ந்தன அப்படின்னு வரணும். பல மரங்களை குறித்தது அப்படின்னா வீழ்ந்தன. இந்த 6லேருந்து 10 வரைக்கும் நீங்கள் ட்ரை பண்ணுங்கள், ஆன்சரை கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஸோ நெக்ஸ்ட்டு கீழுள்ள பெயர்களுள் உரிய இளமை பெயர்களை எழுதுக. நம்ம மேலே பார்த்துருக்கோம், கீரி பிள்ளை. அடுத்தது சிங்கம் குருளை. மான், மான் வந்து என்ன பார்த்தோம், மான் கன்று. அடுத்தது பூனை, பூனை குட்டி. அடுத்தது எருமை கன்று. நெக்ஸ்ட் பொறுத்துக, மக்கள் கூட்டம். அடுத்தது வீரர் படை, விறகு கட்டு. நெக்ஸ்ட்டு வைக்கோல் போர், சுள்ளி கற்றை. ஸோ இதை பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு பாருங்கள், ஒளிமரபு. நம்ம முன்னாடி பார்த்தது தான் இங்கேயும் கொடுத்துருக்காங்க. எக்ஸ்ட்ரா என்ன இருக்குன்னா, வண்டு முரளும், எலி கீச்சிடும், இதெல்லாம் வந்து நமக்கு எக்ஸ்ட்ரா இருக்குது. மீதியெல்லாம் நம்ம மேலே பார்த்ததே தான். இங்கே பாருங்கள், வினை மரபு, இதுவும் நம்ம பார்த்துட்டோம். மரபு சொல் அறிக. ஸோ இது வந்து நமக்கு 12th புக்கில் கொடுத்துருப்பாங்க, இதை நல்லா பார்த்துக்கோங்க. பலா பிஞ்சி, பலா மூசு. வாழை பிஞ்சி, வாழை கச்சல். அடுத்தது முருங்கை பிஞ்சி அப்படின்னா முருங்கை சரடு. அவரை பிஞ்சி அப்படின்னா அவரை பொட்டு. மாம்பிஞ்சி அப்படின்னா மாவடு.
இளந்தேங்காய் அப்படின்னா வழுக்கை, முற்றிய தேங்காய்னா நெற்று. இதை நமக்கு எக்ஸாம்பிளில் கொடுத்து கன்ஃபியூஸ் பண்ணுவாங்க. இளந்தேங்காய்க்கு நேரம் நெற்று கொடுத்துட்டு முற்றிய தேங்காய்க்கு நேரம் வழுக்கை கொடுத்துருவாங்க. ஸோ அதனால் இது ரெண்டுத்தையும் நல்லா பார்த்துக்கோங்க. இளந்தேங்காய் அப்படின்னா வழுக்கை, முற்றிய தேங்காய் அப்படின்னா நெற்று. இதை நீங்கள் குழப்பிக்காமல் நல்லா பார்த்துக்கோங்க, இம்பார்ட்டண்ட். அடுத்தது நம்ம இப்போ தான் ப்ரீவியஸ் இயர் கொஷின்குள்ளாரே வரும். ஸோ ப்ரீவியஸ் இயர் கொஷினில் என்னென்னலாம் கேட்டிருக்காங்கங்கிறத பாருங்கள். மரபு பிழையற்ற தொடரை தேர்வு செய்க. சேவல் கூவும், கோழி சத்தம் போடும்னு கொடுத்துருக்காங்க. கோழி என்ன பண்ணும்? கொக்கரிக்கும். கோழி கொக்கரிக்கும். இந்த இடத்துல கொக்கரிக்கும்னு கொடுத்துருக்காங்க. புறா குணுகும். அடுத்தது கோழி, அதான் சொன்னோம், கோழி கொக்கரிக்கும். இந்த இடத்துல பாருங்கள், சேவல் கூவும். மரபு பிழையற்ற தொடர் இதுதான். நெக்ஸ்ட்டு மரபு பிழைகளை இன்றைக்கி இது வந்து டிஎன்பிஎஸ்சி 2024 கேட்ட கொஷின். இல்லத்தின் அருகே கூரை வேய்ந்தனர். கூரை வேய் அப்படின்னு நம்ம எக்ஸாம்பிளில் மேலே பார்த்துருப்போம். இதுதான் கூரை வேய்ந்தனர். நெக்ஸ்ட்டு இது வந்து டிஎன்பிஎஸ்சி 2022 கேட்ட கொஷின். ஆடு கூட்டுப்பெயர் இங்கே கேட்குறாங்க பாருங்கள். அது வசிக்கக்கூடிய இடம் நம்ம பார்த்துருந்தோம் இல்லையா, அதுதான் ஆட்டு மந்தை. இங்கே வந்து நமக்கு கன்ஃபியூஸ் பண்ணுற மாதிரிலாம் கொடுத்துருக்காங்க பாருங்கள். ஆட்டுக்கூட்டம், ஆட்டுத்தொழுவம். ஆட்டுத்தொழுவம் கிடையாது, மாட்டுத்தொழுவம். அடுத்தது ஆட்டுச்சந்தை. இதில் சரியானது ஆட்டு மந்தை. நெக்ஸ்ட் இதுவும் வந்து 2022 கேட்ட ஒரு கொஷின். அடைப்புக்குள் உள்ள ஒளிமரபு சொல்லை தகுந்த இடங்களில் சேர்க்க. கிளி பேசும், கிளி பேசும். குயில் கூவும், மயில் அகவும், கூகை குழரும். ஸோ இதெல்லாம் வந்து நோட் பண்ணிக்கோங்க, இம்பார்ட்டண்ட். எல்லாமே வந்து நமக்கு சப்போஸ் இது கேட்குறாங்க அப்படின்னா இதையும் நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா, சப்போஸ் இதை வந்து நமக்கு எக்ஸாமில் கொடுத்துட்டு இதுக்கு என்ன மரபு சொல் வரும்னு கேட்டாங்கன்னா ஆன்சர் நம்ம ஈஸியாக எழுதலாம். அடுத்தது இதுவும் வந்து 2022 கேட்ட ஒரு கொஷின். காகம் கரையும். இதுதான் மரபு பிழை இல்லாத தொடர். இது பாருங்கள், டிஎன்பிஎஸ்சி 2022 தான் நிறைய மேக்ஸிமம் கொஷின்ஸ் வந்து இருக்குது. சோறு சாப்பிட்டான், அம்பு விட்டான், பால் குடித்தான், கூடை முடைந்தான். ஸோ பால் பருகினான் அப்படின்னு வரணும். பால் பருகினான். இந்த இடத்துல சோறு உண்டான். சோறு சாப்பிட்டான் கிடையாது, சோறு உண்டான். அம்பு விட்டான்னு வராது, அம்பு எய்தினான். அம்பு எய்தினான். அப்போது இதில் பிழை இல்லாதது எது? கூடை உடைந்தான். நெக்ஸ்ட்டு பாருங்கள், இது எருது எக்காலமிடும். இதுதான் கரெக்ட். மயில் அலறாது, ஆந்தை தான் அலறும். கோழி கூவும், காகம் கரையும், கத்தும் வராது. நெக்ஸ்ட்டு பாருங்கள், இது வந்து 2023 கேட்ட கொஷின்ஸ். இது ரெண்டும். ஆட்டு என்னும் சொல்லுடன் பொருந்தி வரும் சொல்லை எதுவென கண்டறிக. ஆட்டு மந்தை. அடுத்தது கூடை முடைந்தார். இந்த கூடை அப்படிங்கிறது ரிப்பீட் ஆகிட்டே இருக்கு பாருங்கள். ஸோ இம்பார்ட்டன்ட், நல்லா படிச்சுக்கோங்க. அடுத்தது இதுவும் 2023 கேட்ட கொஷின். யானை. யானை கூட்டம். அடுத்தது பழம் அப்படின்னா பழக்குலை. பழங்களுடைய கூட்டுப்பெயர்கள் இந்த இடத்துல கேட்குறாங்க. பழம் குவியல்னு சொல்ல மாட்டோம். பழக்கூட்டம், பழமந்தை அப்படிங்கிறதுலாம் வராது. பழக்குலை. இதோடு வந்து நமக்கு முடிஞ்சிருச்சு. ஸோ நம்ம இந்த வீடியோவில் மரபு சொற்கள் ரிலேட்டடாக 6th ஸ்டாண்டர்ட் புக்கிலேருந்து 10th ஸ்டாண்டர்ட் வரைக்கும் கவர் ஆகிற ஓல்டு புக், நியூ புக், அதே மாதிரி ப்ரீவியஸ் இயர் கொஷின்ஸ், ஸோ எல்லாமே நம்ம கவர் பண்ணிட்டோம். உங்களுக்கு ஏதாச்சும் டவுட்ஸ் இருந்தது அப்படின்னா கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். ஸோ நம்ம அடுத்த வீடியோவில் சிலபஸில் இருக்கக்கூடிய நெக்ஸ்ட் டாப்பிக்கை, எதெல்லாம் இம்பார்ட்டண்ட்டான டாபிக், எக்ஸாமில் எதெல்லாம் வெயிட்டேஜ் அதிகமாக கொடுக்குறாங்களோ அதை நம்ம கவர் பண்ணலாம். இந்த பிடிஎஃபை நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துட்றேன். நீங்கள் வீடியோவை ஃபுல்லாக ஸ்டார்டிங் டு எண்டிங் பார்த்துட்டு இந்த பிடிஎஃபை யூஸ் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ. ஸோ நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் அடுத்த டாப்பிக்கோடு நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.